नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुतसेव्या भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुंगुं लङ्घयते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यईश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमते जयपताक स्वामिनिधे नामने नमो आचार्य पदानिधि कृपपदायिने गौरगतदामदाय नगर ग्रामदारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधे नामने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्णा माता जी भागवत प्रार्थना हरे कृष्ण हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्ण படிங்க மாதா जी சரிங்கம்மா. सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेदैः सत्फला सर्वसिद्धान्त रत्नाय सर्वलोकैः त्रिप्रदा सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभु कलिद्वन्द्वोदादित्याद्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तु मे मत्येकबन्तो मत्सङ्किन् मत्कुरो मन्महादन मत् निस्तारक मत्भाग्य मदानंद नमोस्तुदे असाधु साधु तदाயின் அதினோச்சதாகர் கானா முன்சா காசின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டையோ புஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா ஹரே கிருஷ்ணா. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. हरि ओम तत्सत. हरे कृष्ण माताजी. थैंक यू माताजी. थैंक यू माता जी கிறிஸ்டியன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு இன்னைக்கு 4வது காண்டம் அத்தியாயம் 6 ஸ்லோகம் 5 अताभियूयं कृत किल्पिषा भवं ये बर्हिषोपाग वाचं परादुः प्रसादयत्वं परिशुद्धसेदसा चिप्रप्रसादं प्रकृहि ताङ्करी पद्मं. हरे कृष्णा. மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருள் ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். பொருளுரை. சிவபெருமானை வேள்வியில் கலந்து கொள்ள விடாது புறக்கணித்ததின் மூலம் அவரது திருவடி தாமரைகளிடத்து மிக பெரிய குற்றத்தினை புரிந்திருக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் அனைவரும் எவ்வித மன கிளேசமுமின்றி அவரை சரணடைந்து அவரது தாமரை திருவடிகளில் விழுந்து வருந்தினால் நிச்சயம் அவர் மகிழ்ச்சி அடைவார். பொருளுரை. சிவபெருமான் ஆசு தோச எனப்படுகிறார். ஆசு என்றால் மிக விரைவில் என்றும், தோச என்றால் திருப்தி அடைவார் என்றும் பொருளாகும். தேவர்கள் இங்கே பிரம்மதேவனால் நீங்கள் அனைவரும் மனம் வருந்தி சிவபெருமானை சரண் புகுந்தால் அவர் எளிதில் மனம் இலகுபவர். ஆதலினால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். சிவபெருமானின் உள்ளத்தினை பிரம்மதேவன் நன்கு அறிந்தவர் ஆதலினால் அவரது திருவடி தாமரைகளிடத்து குற்றமிழைத்துள்ள தேவர்கள் அதனின்றும்
தப்ப வேண்டுமென்றால் எந்தவித தயக்கமும் இன்றி அவர்கள் சிவபெருமானை சரணடைவதன் மூலமே முடியும் என்று பிரம்மதேவன் நம்பினார். ஓம் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு வேள்வியில சிவபெருமானை அவமானப்படுத்தி சதி தேவி தன் உயிரை மாய்த்து கொண்டதும் அங்க சிவபெருமானுடைய அடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வீரபத்திரரோட தலைமையில அவங்களை எல்லாம் தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் போய் பிரம்மதேவரிடம் முறையிடுறாங்க. இந்த மாதிரி தக்ஷன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற செய்தி பிரம்மதேவருக்கு போகுது. அது மட்டுமல்ல, அவங்க ரொம்ப ஆவேசமா இருக்காங்க. சிவபெருமான் கூட அங்க ஆத்திரம் கொண்டு ரொம்ப கட்டுப்படுத்தாத ஆத்திரத்துல இருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட போய் நீங்க சமாதானப்படுத்துங்கன்னு பிரம்மதேவரை வேண்டும் போது அவர் சொல்றார், நீங்க மிகப்பெரிய குற்றம் அளித்து விட்டீர்கள். அதனால சிவபெருமான் ஆசுதோஸ் அது மிகவும் கருணை மிக்கவர். அவர்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா எல்லாரும் அவர் உங்களை மன்னிச்சிருவாரு. ஏன்னா வைஷ்ணவ அபராதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம். என்னதான் அவர் மன்னிச்சாலும் அதனுடைய தோஷம் கண்டிப்பா இருக்கும். எப்படி கங்கையில போய் குளிச்சாலும் நம்ம அந்த பாவ பலன்கள் நம்மை தொடர்ந்துதான் வருது. ஏன்னா கங்கையில குளிக்கிறது சில பேர் என்ன பண்றாங்கன்னா, யானை குளியல் மாதிரி. யானை எப்படி குளியல் போட்டுட்டு மறுபடி சேத்துல இருந்து வெளியில மறுபடி சேத்த தலையில போட்டுக்கும். அது போலவே மனதளவுல யார் குற்றம் புரிந்ததை உணராமல் வெறுமெனவே கங்கையில போய் குளிச்சுட்டா என்ற பாவம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களோ, அவங்களுக்கு உண்மையில பாவம் போகாது. ஏன்னா மனதளவில் அவங்க இன்னும் தயாராகல. உணர்வால் அவங்க பண்பட வேண்டும். ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு மறுபடியும் அந்த குற்றத்திற்காக அவங்க வருந்தவில்லை என்றால் அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. அங்க பாவம் போகாது. ஏன்னா திருப்பி திருப்பி அவங்க பாவம் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. நிறைய பேர் லாபத்தை அடைய விரும்புறாங்களோ தவிர அதற்குரிய உண்மையான பிராயச்சித்தத்தை அவங்க எப்படி பண்ணணுங்கிறது உண்மையில தெரியல அவங்களுக்கு. அதாவது அவங்க உணர்வால திருந்தணும். செய்த தவறுக்காக மனம் நொந்து அழுகணும். இப்ப வைஷ்ணவ அபராதம் பண்ணும்போது அந்த வைஷ்ணவர்களோட பாத கமலத்துல போய் அவங்க விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்கணும். ஒரு தடவை இல்ல, பல தடவை அவங்க மன்னிக்கிற வரைக்கும். அப்படி அவங்க பல தடவை மன்னிப்பு கேட்டு கூட அவங்க மன்னிக்கல அப்படின்னா அது வேற விஷயம். அப்புறம் பகவான் பாத்துக்குவார். ஆனா ஒரு வைஷ்ணவரின் தாமரை பாதங்கள்ல குற்றம் இழைத்து விட்டு அவங்க கண்டிப்பா அதுக்காக மன்னிப்பு கேட்காம இருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் பல மடங்கு அவங்களை பின்னாடி தொந்தரவு பண்ணும். ஸ்லோகம் 6. ஆசாசானா ஜீவிதம் அத்வரஸ்ய லோகசபால குபிதே ந யஸ்மின் தம் ஆஷு தேவம் பிரியயா விஹீனம் ஷமாத்யதவம் ஹிருதி வித்தம் திருக்தைஹ. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவன் அவர்களிடம் சிவபெருமான் எல்லா உலகங்களையும் அவற்றை நிர்வகிப்பவர்களையும் நொடிப்பொழுதில் அழித்துவிடக்கூடிய ஆற்றல் மிக்கவராவார் என்றும், அவர் சமீபத்தில் இறந்த அவரது மனைவியின் துக்கத்தினாலும் தக்கனின் கொடிய வார்த்தைகளினாலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினால் அவரை சரணடைந்து அவரின் மன்னிப்பை வேண்டுவதே தேவர்களுக்கு நன்மை அளிக்கும் என்று அறிவுறுத்துகிறார். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்க சிவபெருமானை அவமதிக்கின்ற இடத்தில் யாரெல்லாம் வைஷ்ணவ அபராதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ, இல்ல அதுல ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ, கிட்ட நின்னுட்டு இருந்தா கூட அவங்களுக்கு அந்த தோஷம் பரவிடும். இப்போ இவங்க எல்லாம் தக்ஷன் அப்படி சிவபெருமானை அவமதித்து அவரை அழைக்காமல் போய் கலந்துகிட்டதுனால இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தோஷம் உண்டாயிடுச்சு. சோ வைஷ்ணவ அபராதங்கிறத நாம மட்டும் பண்றதா நினைச்சுக்காதீங்க. யார் பண்றாங்களோ அவங்க பக்கத்துல நீங்க இருந்தா கூட உங்களுக்கும் அந்த பாவ வினையோட பங்கு இருக்கு. ஸ்லோகம் 7. நாஹாம்யயன்யோ ந யூயம் அன்யே ஏ தேஹ பஜோ முனயஸ்த தத்வம் விது பிராமாணம் பல வீரியயோ வா யஸ்மாத்வ தந்திரஸ்ய க உபாயம் விதிச்சேத். நான் படிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி பொருளுரை. மொழிபெயர்ப்பு. தானோ இந்திரனோ அல்லது வேள்விச்சாலையில் கூடியிருந்தவர்களோ அனைத்து முனிவர்களோ யாருமே சிவபெருமானின் சக்தி என்னவென்பதனை அறியாதவர்களே. அப்படி இருக்க அவரது திருவடி தாமரைகளிடத்து குற்றம் செய்யும் துணிவு யாருக்கு வரும்? பிரம்மதேவன் கூறினார். பொருளுரை. சிவபெருமானிடம் சென்று அவரது மன்னிப்பை வேண்டுவதே தேவர்களுக்கு சாலச் சிறந்தது என்று பிரம்மன் அறிவுறுத்திய பிறகு அவர் முன்னர் எப்படி இதனை எடுத்துரைப்பது, எவ்வாறு அவரை திருப்திப்படுத்துவது என்று விவாதிக்கப்பட்டது.
பிரம்மதேவனும் கூட சிவபெருமானை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்பதை தான் உட்பட பந்தப்பட்ட ஆத்மாக்களோ பிற தேவர்களோ யாருமே அறிந்ததில்லை என்று கூறுகிறார். மேலும் அவர் சிவன் மிக எளிதில் திருப்தி அடைபவர். ஆதலினால் நாம் அனைவரும் அவரது திருவடி தாமரைகளில் விழுந்து அவரை திருப்திப்படுத்த முயல்வோம் என்று கூறுகிறார். பொதுவாக கீழ்நிலையில் உள்ளோர் எப்போதும் மேல்நிலையில் உள்ளோரை சரணடையும் நிலையிலேயே இருப்பர். பகவத்கீதையின் கட்டளையும் அதுவே. அதில் பகவான் எல்லோரையும் தங்கள் பொய்யான தொழில் களனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை சரணடையும்படி கூறுகிறார். இதுவே தொழில்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை சரணடையும்படி கூறுகிறார். இதுவே அனைத்து பாவங்களில் இருந்தும் பந்தப்பட்ட ஆத்மாக்களை பாதுகாக்கும். அதுபோல் பிரம்மதேவனும் சிவபெருமான் எளிதில் திருப்தி அடைபவர், மிகவும் அன்பானவர். ஆதலினால் அவரது திருவடி தாமரைகளை சரணடைவதே எல்லோருக்கும் நலம் பயக்கும் என்று எடுத்துரைக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிவபெருமானை சரணடைந்தால் நம்மளோட தோஷங்கள் எல்லாம் போயிடும். ஏன்னா அவர் சீக்கிரம் திருப்தி அடைஞ்சிருவார், எளிதில் கருணை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரம்மதேவர். அடுத்த ஸ்லோகம் 8. சனித்திம் ஆதித்ய சூரா நஜத்தைக சமன்வித பித்ருபி ச பிரஜேசைக யயௌஸ்வ கிஷ்ணுயான் நிலையம் புரத்விஷக கைசாசசம் அத்ரி பிரபரம் பிரியம் பிரபோக. ஹரே மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இவ்வாறு தேவர்கள், பிதாக்கள், உயிர்களின் தலைவர்கள் அனைவருக்கும் அறிவுரை வழங்கிய பிரம்மதேவன் பிறகு அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு சிவபெருமான் வசிக்கின்ற கைலாய மலைக்கு புறப்பட்டு சென்றார். பொருளுரை. சிவபெருமானின் இருப்பிடமாகிய கைலாய மலையினை பற்றி விளக்கங்கள் பின்வரும் 14 ஸ்லோகங்களில் கூறப்பட்டிருக்கின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்ப பிரம்மதேவர் தான் எல்லா உயிர்களின் பிதாமகர். அவர்கிட்ட இருந்துதான் எல்லா உயிர்களுமே வந்தது. அதனால யாருக்கு என்ன கஷ்டமோ யார்கிட்ட போவாங்கன்னா பிரம்மதேவர்கிட்ட தான் போவாங்க. ஏன்னா பிரம்மலோகத்துக்கு மேல சத்தியலோகம் இருக்கிற 14 உலகங்கள்ல சத்தியலோகம் தான் மிக உயர்ந்தது. அதுவும் ஜட உலகம் தான் என்றாலும் அது மிக உயர்ந்த லோகம். அங்க பிரம்மதேவர் தான் இருக்காரு. அவரது ஆயுட்காண்டு பல மில்லியன் ஆண்டுகள் அவரது ஆயுட்காலம். அப்ப எல்லாருமே தேவர்களுக்கு எது பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை, அசுரர்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலும் பிரம்மதேவர் போய்தான் பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் அதை பிரம்ம லோகத்தை விட்டு ஆன்மீக லோகத்துக்கு அவங்களால போக முடியாது. அப்ப பிரம்மதேவர் தான் முதல்ல போய் கர்ப்போதக சாய் விஷ்ணுவை பார்ப்பாரு, எல்லாரையும் கூட்டிட்டு போய். ஏன்னா அவருக்கு தான் அந்த தகுதி இருக்கு. அதனாலதான் எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பிரம்மதேவர் அணுகுறாங்க. ஆனா பிரம்மதேவர்னால சரி பண்ண முடியலன்னா அவரு ஆன்மீக லோகத்துக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு பிரார்த்தனைக்காக. ஸ்லோகம் 9. ஜன்மௌஷதி தபோ மந்திர யோக சித்தை நரேதரைஹ ஜூஷ்டம் கிண்ணர கந்தர்வர் அக்ஷரோ விருதம் சதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சிவபெருமானின் இருப்பிடமாகிய கைலாய மலைகளுடன் பல்வேறு வகையான மூலிகைகளும் தாவரங்களும் நிறைந்து வேத மந்திரங்களும் தெய்வீக யோக பயிற்சிகளும் உடைய புனிதமான இடமாகும். பிறப்பினால் தேவர்களாகி அனைத்து தெய்வீக சக்திகளையும் உடையர்களுக்கெல்லாம் அதுவே தலைமையகமாக விளங்குகிறது. இவர்களை தவிர பிற உயிர்களான கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் தங்கள் அழகிய மனைவியரான அப்சரஸ்கள் அல்லது தேவதைகளுடன் இணைந்து அங்கே வாழ்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அப்ப சிவபெருமானோட இருப்பிடம் கைலாய மலை. அங்க நிறைய மூலிகைகள் தாவரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும். அப்ப கைலாய மலை எங்க இருக்கு? இங்க பூலோகத்திலேயே நாம கைலாய மலை எவரெஸ்ட் சிகரத்துக்கிட்ட இருக்கு, நாம பார்க்கலாம். அங்கெல்லாம் சிவனடியார்கள் நிறைய பேர் அங்க யாத்திரை போவாங்க. அப்போ இந்த கைலாய மலை அப்படிங்கிறது மிக உயர்ந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அங்க சிவபெருமான் எப்பொழுதும் தவத்தில் ஈடுபட்டிருக்கார். அங்க யார் இருப்பாங்க அப்படின்னா கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், அப்சரசுகள், தேவதைகளோட இணைந்து அங்க இருப்பாங்க. அடுத்த ஸ்லோகம் 10. நானா மணிமயை ஸ்ருங்கைரணானா தாது விசித்ரிதைஹ நானா திருமலதா குல்பை நானா மிருக காணாவ்தைஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு.
ஹரே கிருஷ்ணா. கீதா மாதாஜி உங்களுடைய இது சரியில்லை நெட்வொர்க். அவங்க படிக்கிறேன்னு எடுத்தாங்க, அதால நான் கட் மொழிபெயர்ப்பு பண்ணி. நான் படிக்கிறேன் மாதாஜி. அதான் ஹரே விட்டு விட்டு கிருஷ்ணா. கேக்குது, உங்க குரல் விட்டு விட்டு கேக்குது. மலைய மாதாஜி படிங்க. மொழிபெயர்ப்பு. கைலாய மலையானது பல்வேறு வகையான உயர்ந்த வைர வைடூரியங்களினாலும் கனிமப் பொருட்களினாலும் நிறைந்து பல்வேறு வகையான மரம், செடி, கொடிகளை உடையதாகும். அம்மலை முகடுகளில் பல்வேறு வகையான மானின் கூட்டங்கள் நிறைந்து அழகு செய்யும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. அங்க வந்து வைர வைடூரியங்கள், கனிம பொருட்கள்னா செம்பு, தாது, இரும்பு அப்படின்னு இன்னைக்கெல்லாம் நிலத்தை தோண்டி தோண்டி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மலை பகுதியில நிறைய இருக்கு. அங்க மரம், செடி, கொடி எல்லாமே இருக்கு. அங்க வந்து மான் கூட்டங்கள் எல்லாம் நிறைந்து அழகா இருக்கும் அந்த இடமே. அடுத்தது ஸ்லோகம் 11. நானாமல பிரஸ்வர நானா கந்திர சானுபிக ரமணம் விஹரந்தீனாம் ரமணை சித்த யோஷிதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அங்கே ஏராளமான அருவிகள் உண்டு, அழகிய குகைகள் பல உண்டு. அவற்றினுள் சித்தர்களின் எழிலார்ந்த மனைவியர்கள் காணப்படுவர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மயூர கேகாபிருதம் மாதாந்தாலி விமோச்சிதம் பவாவிதை ரத்த கண்டானாம் கூஜிதைச்ச பத்ரினாம் பதத்ரினாம். மொழிபெயர்ப்பு. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. கைலாய மலையில் எப்பொழுதும் இசை நயத்துடன் கூடிய மயிலின் ஆகாவலும் தேனீக்களின் ரீங்காரமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். குயில்கள் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கும். மற்ற பறவைகள் தங்களுக்குள் கலகலாவென்று ஓசை எழுப்பும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ அங்க வந்து மயில்கள், தேனீக்கள், குயில்கள், இந்த மாதிரி பறவைகள் எல்லாமே வந்து ஓசை, அந்த இனிமையான ஓசையில அது ரம்யமா இருக்கும் அந்த இடம். ஸ்லோகம் 13. ஆஹ்வயந்தம் இவோத்தஸ்தைர் த்விஜான் காம துணகர் திருமைக பிரஜந்தம் இவ மாதங்கைர் கிருணந்தம் இவ நிர்ஜரைக. மொழிபெயர்ப்பு. அங்குள்ள மரங்கள் தங்கள் உயர்ந்த நிலைகள் என்னும் கரங்களினால் இனிய பறவைகளை அழைப்பது போல் தோன்றும். அங்கு யானைகள் கூட்ட கூட்டமாக அசைந்து செல்வது கைலாய மலையிலும் அவற்றுடன் சேர்ந்து அசைந்து செல்வதும் போல காட்சி தரும். அருவிகளின் இனிய ஓசையினை கைலாய மலையை எழுப்புகிறதோ என்று கூட தோன்றும். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. அங்க வந்து யானைகள் கூட்டம் கூட்டமா போறது, மலையே அசைஞ்சு போற மாதிரி இருக்குமா. அங்க மரங்கள் எல்லாம் மிக உயர்ந்து நெடிய மரங்கள். அதுதான் பறவைகள் எல்லாம் இங்க வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குமா. அடுத்து ஸ்லோகம் 14, 15. மந்தாரை பாரிஜானதச்ச சரவைஸ்சோப சோபிதம் தமாலை சால தானலஸ்ச கோவி தாராசனார்ஜுனைக சூதை கதம்பைர்நீபைஸ்ச நாகபுன்னாக சம்பகைக பாடலால் சோக பகுவை குந்தை குரபனகர் அபி. ஹரே கிருஷ்ணம். அக்கைலாய மலை முழுவதும் பல்வேறு வகையான மரங்கள் நிறைந்திருக்கும். அவற்றில் சிலவற்றின் பெயர்கள் எங்கு பார்ப்போம். மந்தாரம், பாரிஜாதம், சரளம், தாமாலம், தாளம், கோவிதாரம், அச்சனம், அர்ச்சுனம், அம்ரா, ஜாதி, மாமரம், கதம்பம், தூவி, கதம்பம், நாகம், புன்னாகம், செண்பகம், பாடலாம், அசோகம், பகுலம், குந்தன் மற்றும் குரபகம் என்பவை ஆகும். அம்மலை முழுவதுமே நறுமணமுடைய மகரந்தத்தினை உடைய மலர்களை பூத்திருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி நிறைய பறவைகள் அங்க இருக்கு. அப்போ நிறைய மலர்களும் அங்க பூத்திருக்கும். பதம் 16. ஸ்வர்ணானர்ணம் சத பத்ரைச்ச வர ரேணுக சாதிபிஹி குப்ஜ நகர் மல்லிகா பிஸ்ச மாதபி பிஸ்ச மண்டிதம். மேலும் படிக்கிறோம். படிங்க மாதாஜி. படுங்க. மேலும் அம்மலையில் பொன்னிற தாமரை மலர், லவுங்கம், மாலதி, குப்தம், மல்லிகை மற்றும் மாதவி ஆகிய அழகான மரங்கள் வளர்ந்திருக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி.
நெட்வொர்க் இருக்கிற இடமா பார்த்து உட்காருங்க. கொஞ்சம் இழுக்குது குரலு. பதம் 17. மனசோதும் பராஸ்வந்த பிளஸ நியக்ரோத ஹிங்குபீக ஊர்ஜைரோ ஓஷதிபீஹி பூகை ராஜபூகைश्च ஜம்புபீக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கைலாய் மலை மேலும் கதம், பாலா, சூவரம், ஆலமரம், பிலாஷம், நியக் ரேஷம் மற்றும் பெருங்காயம் தயாரிப்பதற்கு உதவும் மரம் போன்றவற்றினால் அணி செய்யப்பட்டிருந்தது. அங்கு கழுகு, பூர்ஜ பத்திரம், ராஜபோகம், பேரிக்காய் கழுகு இல்ல, கமுகு. மாதாஜி கமுகு மரம். கழுகு போட்டிருக்குங்க. கமுகுங்களா? சரி. கமுகு. பூர்ஜ பத்திரம், ராஜபோகம், பேரிக்காய் போன்ற பல மரங்களும் இருந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்ப இந்த மாதிரி பல வகையான மரங்கள் அங்க இருந்தது. அடுத்தது ஸ்லோகம் 18. கர்ஜூராம் ராதகாம் ராத்ரியை பிரியா பிரியாஷ மதுகே புதைஹ ரிம ஜாதிபிர்ஹன்யைश्च ராஜிதம் வேணு கீசைஹை. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. அங்கே படிங்க. மா, பிரியாளம், மதுகம் மற்றும் இங்குதம் போன்ற பல மரங்கள் இருந்தன. இவை தவிர மூங்கில் மற்றும் கல் மூங்கில் போன்ற மரங்களினாலும் அம்மலை அழகு செய்யப்பட்டிருந்தது. ஹரே ஹரே கிருஷ்ணன். கிருஷ்ணா. அடுத்தது பதங்கள் 19, 20. குளுதோத்பவ கஹ்லார சதபத்ர வனத்திபிஹி நளினீஷு கவம் கூஜத் கக ரித்தோப சோபிதம் மிருகை சாகாம் மிருகைர் மிருகேந்திரைருஷ ஷல்யைக கவயை சரபைர்வியாக்ரைர் மகிஷாதிபிஹி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அங்கு குமுதம், உத்பவம் மற்றும் சதபத்திரம் போன்ற பல்வகை தாமரை மலர்கள் பூத்திருந்தன. அவ்வனம் ஓர் அழகிய சோலையாக காட்சியளித்தது. ஏரிகளின் கரைகளின் மேல் பல்வேறு வகையான பறவைகள் இனிய ஓசை எழுப்பிக் கொண்டிருந்தன. மேலும் அங்கே மான், மந்தி, பன்றி, சிங்கம், ருஷம், சல்யகம், காட்டுப்பசு, காட்டுக்கழுதை, புலி, கலைமான், காட்டெருமை போன்ற பல்வேறு வகையான விலங்குகள் மிக்க மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இது மாதிரி நிறைய பறவை இனங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், இப்படி அந்த கைலாய மலையானது மிகவும் அமைதியாக, ஏன்னா நம்ம இங்க பாத்தீங்கன்னா நகரங்கள்ல நரகங்கள் மாதிரி ஓசைகள், சவுண்ட் பொல்யூஷன், டஸ்ட் பொல்யூஷன், மனுஷங்களோட ஆர்ப்பாட்டம். இப்ப பாருங்க, வீதி வீதியா கூட நம்ம படிக்கிறப்போ எவ்வளவு டிஸ்டர்ப் வருது. பூண்டு, வெங்காயம், காய்கறி, பழைய பாத்திரம், இந்த பழைய பண்டங்கள் வாங்குறவனே வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு தேவையே இல்லாம டெய்லியுமா நம்ம பழச போறோம். ஒரு 4 பேர் வர்றானுங்க, அவ்வளோ சவுண்ட் வச்சுக்கிட்டு. இங்கெல்லாம் வந்து எந்த பறவையினால இருக்க முடியும்? மரங்கள் இருக்கா? அப்படி பார்த்தா மரங்களும் கிடையாது. எல்லாத்தையும் வெட்டி ஒழிச்சிடுறாங்க. மரங்கள் தான் பறவைகள் குடியிருக்கக்கூடிய வீடு. மரங்கள் இல்லாதப்ப பறவைகளும் கிடையாது, மரங்களும் கிடையாது. இங்க வந்து ஒரு அநாகரிகமா மாறிடுச்சு. அடுத்தது ஸ்லோகம் 21. கர்ணாத்ரைகபதஸ்வாஸ்யைர் நிர்ஷுஷ்டம் பிருஹநாபிபிஹி கதலிகண்ட சம்பிருத்த நளினி புலின ஸ்ரீயம். தொடர்ந்து படிங்க மாதாஜி. இப்ப ஒருத்தர் படிச்சீங்கன்னா ஒரு 5-6 ஸ்லோகம் படிங்க. ஏன்னா சரிங்க. ஒவ்வொருத்தருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் ஆயிட்டு இருக்கு. சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அங்கு கர்ணாந்திரம், ஏகபதம், அஸ்வாசியம், விருகம் மற்றும் கஸ்தூரி என்னும் நறுமணப் பொருளை தன்னுடலில் வைத்திருக்கும் கஸ்தூரி மான்கள் போன்ற பல்வேறு வகையான மான் கூட்டங்கள் இருந்தன. இவை தவிர அம்மலையில் இருந்த சிறு ஏரிகளின் கரைகளில் வாழை மரங்கள் பல நிறைந்தது அலங்கரித்திருந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. இப்ப காடுகள் அப்படின்னாலே அங்க வந்து மரங்கள், செடி கொடிகள், மலர்கள், நறுமணம், குருவி, கிளி, அந்த போன்ற பல்வேறு பறவை இனங்கள், அது கூட ஏரிகள் எல்லாமே வந்து ரம்மியமா இருக்கும். அதுதான் இயற்கை. இயற்கை அப்படின்னாலே அது வந்து மனிதனுடைய செயற்கையான கலப்படம் இல்லாத அந்த இது வந்து அமைதியா இருக்கும்.
அதுவும் கைலாய மலை அப்படிங்கும்போது பகவானுடைய அந்த வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன், சிவபெருமானுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க நிறைஞ்சு காணப்படுறப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ரம்யமா இருக்கும். ஸ்லோகம் 22. பரியஸ்தம் நந்தயா சத்யா ஸ்நான புண்ணிய தரோதயா விலோக்கிய பூதேஷ கிரிம் விபுதா விஸ்மயம் யயூஹ. மொழிபெயர்ப்பு. அம்மலையில் ஹரே கிருஷ்ண. அழகநந்தம் என்னும் ஓர் ஏரி இருக்கிறது. அந்த ஏரியில் சதி நீராடுவது வழக்கம். அந்த ஏரி புண்ணியம் வாய்ந்ததாகும். கைலாய மலையின் எழிற்கோலத்தினை கண்ட அனைத்து தேவர்களும் அதன் சிறந்த வனத்தினை கண்டு மிகுந்த வியப்படைந்தனர். பொருளுரை. ஸ்ரீ பாகவத சந்திரிகா என்றழைக்கப்படும் நூலிலுள்ள விளக்கத்தின்படி சதி கங்கை நீரில் குளிக்கிறாள். அதாவது கைலாய பர்வதத்தின் வழியாகத்தான் கங்கை நீர் பெருகி வருகிறது. இக்கூற்றினை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் உள்ளன. கங்கை நதி சிவபெருமானின் தலையில் தங்கி அதன் பிறகே உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் பாய்ந்தோடுவதாலும் சதி நீராடிய நீர் நறுமணம் வாய்ந்ததாக இருந்ததாலும் சந்தேகமன்றி அது கங்கை நீரே ஆகும். ஹரே கிருஷ்ணங் மதஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது சொல்லுவாங்க. அதாவது நதி எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நதி வந்து நதி ஒரு இடத்துல இருந்து பூமியில இருந்து வர்றப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு பைப்ல போட்ட தண்ணி மாதிரி வரும். ஆனா அது பெருக்கெடுத்து ஓடுறத பார்த்தா அப்படின்னா எப்படி இந்த இதுல இருந்து இவ்வளவு தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். அப்ப கங்கை எங்க உற்பத்தி ஆகுறது இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப சிவபெருமானுடைய தலையில் பகீரதன் அப்படிங்கிறவரு தன்னுடைய மூதாதையர்களை சாந்தப்படுத்தணும். ஏன்னா அவங்க பிரேதாத்மாக்களாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு சாபத்தினால. அவங்களையெல்லாம் பித்ருக்கள் அவங்க எல்லாம் அந்த பித்ரு தோஷம் அவருக்கு இருந்தது. ஆனா அவங்க அவரோட கனவுல வந்து அவங்க எல்லாம் கெஞ்சுறாங்க, எங்களையெல்லாம் வந்து கொஞ்சம் அனுப்பிச்சு விடு பகவானோட லோகத்துக்கு, நாங்கெல்லாம் அலையிறோம், பிரேதாத்மாக்களை அலையிறோம் அப்படின்னு சொல்லும்போது பகீரதன் என்ன பண்றாரு, கடுந்தவம் இருக்கிறார். அதன் மூலமா பகவான் இருந்து அந்த கங்கை நதியை இங்க கொண்டு வர விரும்புறார். இப்ப அந்த தவத்துல வெற்றி பெற்று அந்த கங்கை நதியை கொண்டு வர்றப்போ அவங்க பல சிக்கல்கள் உண்டாகுது. ஏன்னா கங்கை நதி நேரடியாக பூமிக்கு வந்தா பூமி தாங்காது, அவ்வளவு ஃபோர்ஸா வருவாங்க கங்கை. அப்ப சிவபெருமான் தலை மேல விழுந்து சிவபெருமான் அதை தாங்கி அந்த கங்கை நீரை மறுபடியும் பூமிக்கு அனுப்புறார். அவ்வளவு கருணை உள்ளவர் சிவபெருமான். ஸ்லோகம் 23. தத்ருசுஸ்தத்ர தே ரம்யாம் அவகாம் நாம வைபுரிம் வனம் ஷகந்திகம் சாபி யத்ர தன்னாம பங்கஜம். ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு. இவ்வாறு தேவர்கள் நறுமணம் நிறைந்த என்று பொருள் தரும் சௌகந்திகம் என்னும் வனத்தில் அற்புத எழில் வாய்ந்த அழகா என்னும் பகுதியை கண்டனர். இவ்வனம் சௌந்திகம் என்றழைக்கப்படுவதற்கு காரணம் அங்கு தாமரை மலர்கள் மிக அதிகமாக பூத்திருந்ததேயாகும். பொருளுரை. அழகா என்னும் பெயர் குபேரனின் நாகரீகமாகிய குபேரபுரியினையும் சில நேரம் குறிக்கும். ஆனால் குபேரனின் நகரமாகிய அழகா என்னும் குபேரனின் நகரமாகிய குபேரபுரியினையும் சில நேரம் குறிக்கும். ஆனால் குபேரபுரியோ கைலாய மலையிலிருந்து காண முடியாத தூரத்தில் இருக்கிறது. ஆகையினால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் அழகா என்பது குபேரனின் அழகாபுரியிலிருந்து வேறானதாகும். வீரராகவ ஆச்சாரியரின் கருத்தின்படி அழகா என்றால் சிறப்பான அழகு வாய்ந்தது என்பதாகும். அழகா பகுதியில் சௌந்திகா என்றழைக்கப்படும் ஒரு வகை தாமரை மலர்கள் இருந்தன. அவை அருமையான நறுமணத்தினை எங்கும் பரப்பிக் கொண்டிருந்ததனை தேவர்கள் கண்டனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்து வேற யாரும் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து அழகா அப்படின்னா நறுமணம் நிறைந்த அழகான அற்புதமான இடம். இது வந்து குபேரபுரியில் இருக்கிற அழகா கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லப்படுது. ஏன்னா குபேரபுரி அப்படிங்கிறது குபேரனுடைய தலைநகரம் அழகா அப்படின்னு இன்னொரு இடம் இருக்கு, அந்த இடம் கிடையாது. இங்க வந்து அழகிய தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கும். அதுல இருந்து நறுமணம் அப்படியே எல்லா பக்கமும் வீசும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்லோகம் 24. நந்தாசாலக நந்தாச சரிதௌபாஹ்யத புரஹ தீர்த்தபாத பதாம்போஜ ரஜசாதிவ பாவனே. படிக்கட்டுங்களா? சரி, படிங்க.
மொழிபெயர்ப்பேன். அவர்கள் நந்தா மற்றும் அழகநந்தா என்னும் பெயருடைய 2 நதிகளும் கண்டனர். இவ்விரு நதிகளும் முழுமுதற் கடவுளான கோவிந்தனின் திருவடி தாமரைகளில் தூசியினால் புனிதம் அடைஞ்சவர்கள் ஆகும். ஹரே கிருஷ்ணா. அப்ப இந்த நந்தா அழகநந்தா அப்படின்ற நதிகள் இன்னைக்கு கூட நந்தா அழகநந்தா நதிகள் நாம வந்து கங்கையினோட கிளை நதிகள் நம்ம பார்க்கலாம். அதெல்லாமே பகவானோட தாமரை திருவடிகள் பட்ட இடம். அடுத்தது ஸ்லோகம் 25. யயோசூர சத்ரிய சத்தர் அவருஹ்ய சிவ ஜிஷ்ணுயதஹ கிரீடந்தி பும்ச சிஞ்சந்தயோ விகாக்கிய ரதி கஷிதாக. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. மொழிபெயர்ப்பு. எனது அன்பான சத்தா என்னும் விதுரனே, வானத்து தேவ மகளிர் புஷ்பக விமானங்கள் தங்கள் கணவர்களுடன் அந்த நதிகள் இருக்கும் இடத்திற்கு வந்து கலந்து மகிழ்ந்த பிறகு நீரில் இறங்கி தங்கள் கணவர்கள் மீது நீரினை வாரி இறைத்து விளையாடி மகிழ்வார். தேவலோக தெய்வ மகளிர் கூட பாலுறவு மகிழ்ச்சியின் நினைவுகளினால் மாசம் அடைகின்றன என்பது இதன் மூலம் புரிகிறது. ஆகையினால் அவர்கள் தேவலோகத்தில் நீராடுவதற்காக நந்தா மற்றும் அழகநந்தா நதிகளுக்கு புஷ்பக விமானத்தில் வருகின்றன. நந்தா மற்றும் அழகநந்தா நதிகள் முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகளில் உள்ள தூசியினால் புனிதமடைகின்றன என்று இஸ்லோகம் குறிப்பிடுகிறது. கங்கை நதியும் இது போன்ற முழுமுதற் கடவுளான நாராயண் திருவடி தாமரையிலிருந்து தோன்றி பெறுவதனால் புனிதமடைகிறது. ஆகையினால் தண்ணீரோ அல்லது வேறொரு பொருளோ முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டுக்கு தொடர்புடையதாக இருந்தால் அது ஆன்மீக தன்மையும் தூய்மையும் அடைகிறது. பக்தி தொண்டின் ஒழுங்குமுறை விதிகள் பின்வரும் கொள்கையின் அடிப்படையிலே அமைகின்றன. முழுமுதற் கடவுளின் திருவிடை தாமரையின் தொடர்புள்ள எதுவும் உடனே அனைத்து ஜட மாசுகளில் இருந்தும் விடுதலை அடைகிறது. தேவலோக தெய்வ மகளிர் பாலுறவு நினைவினால் மாசுற்று புண்ணிய நதிகளில் நீராடுவதற்காக கீழே வந்து நதியின் நீரை தங்கள் கணவர்கள் மீது தெளித்து விளையாடி மகிழ்வர். இத்தொடர்பான 2 வார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ரதி கஷிதா என்றால் உடலுறவு இன்பத்தில் திளைத்த பிறகு தேவ மகளிர் துக்கம் விடுவர் என்பது இதன் பொருளாகும். உணர்ச்சி மகிழ்தல் உடலின் தேவையாக முதலில் அவர்கள் தோன்றினாலும் அதன் பிறகு அவர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. அடுத்து மிக முக்கியமாக ஸ்லோகத்தில் முழுமுதற் கடவுள் தீர்த்த பாதர் என்று குறிப்பிடப்படுகிறார். தீர்த்த என்றால் புனிதமான இடம், பாத எனில் பகவான் திருவடி தாமரை என்பது பொருள். மக்கள் தங்கள் பாவங்களை போக்குவதற்காக புனித இடங்களுக்கு பயணம் செல்கின்றனர். அதாவது முழுமுதற் கடவுளான கிருஷ்ணனின் திருவடி தாமரை எடுத்து பக்தி செலுத்துவோர் தாமாகவே புனிதமடைகின்றனர். பகவான் திருவடி தாமரைகள் தீர்த்த பாதம் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றின் பாதுகாவலின் கீழ் ஆயிரக்கணக்கான தெய்வீக அருளாளர்கள் புண்ணிய சேத்திரங்களை புனிதப்படுத்துகின்ற காரணத்தினால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன. வைணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஸ்ரீ நரோத்தமதாஸ் தாகூர் புண்ணிய தலங்களை நாடி பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். ஒரு இடத்தில் பிறதோர் இடத்தில் புனித யாத்திரை செய்வது சந்தேகமன்றி துயரம் தருவதாகும். ஆனால் புத்திமான் முழுமுதற் கடவுளான கோவிந்தனை சரணடைந்து புனித யாத்திரை செல்வதன் மூலம் பயனை தானே அடைந்து விடுகின்றான். முழுமுதற் கடவுளது திருவடி தாமரையின் தொண்டில் நிலை பெற்றிருப்பவர்கள் தீர்த்த பாதர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் புனித யாத்திரையாக பல்வேறு இடங்களில் செல்ல வேண்டிய தேவையில்லாதவர் ஆகிறார். ஏனில் புனித யாத்திரை சென்று பெறுகின்ற பயனை எல்லாம் அவர் முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைத்து பக்தி தொண்டு புரிவதன் மூலம் பெற்று விடுகிறார். தூய்மையான பக்தர் பகவான் திருவடி தாமரைகளின் மீது வைத்திருக்கும் மாறாத பக்தியின் மூலம் உலகில் அது எந்த இடமாக இருந்தாலும் தான் இருக்கின்ற இடத்திலேயே புனிதமடை செய்கிறார். தீர்த்தி குருபந்தி தீர்த்தானே. தூய பக்தர் வருகின்ற இடங்கள் அவர் வருவதாலே புனிதமடைகின்றன. பகவான் அல்லது அவர் தூய பக்தர் வருகின்ற அல்லது இருக்கின்ற இடம் தானாகவே புண்ணிய தலமாகிறது. 100 விழுக்காடு பகவான் பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் பக்தன் உலகில் எப்பகுதியில் இருந்தாலும் அவன் இருக்கின்ற இடம் உடனே புனிதம் அடைகின்றது. அங்கே அவன் பகவான் விருப்பத்திற்கு இறங்க அவள் தொண்டினை அமைதியாக செய்கின்றான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல் ஜெய். இது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வாழ்க்கையில நிறைய புனித இடங்களுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், நிறைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு அதுல வந்து ஆர்வமா இருப்பாங்க. வந்து காசி யாத்திரை போகணும், நான் இன்னும் பல இடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
108 வைணவ தலங்கள் போகணும், அங்க போகணும், இங்க போகணும். ஆனா மனம் பக்குவப்படாமல் எங்கு சென்றாலும் நம்ம நிழல் எப்படி வரும்? நம்ம கூடவே தான் வரும். அப்ப நம்ம எண்ணங்கள் தூய்மை அடையாம எந்த இடத்துல போனாலும் நாம என்ன பண்ணுவோம்னா பல தவறுகள் தான் செய்வோம் இயற்கையாகவே. ஏன்னா நம்ம மனம் பக்குவப்படலை. மனதை அடக்காமல் எங்க போனாலும் நம்மளுக்கு அது குரங்கு மாதிரி பல கிளைகள் தாவிக்கொண்டுதான் இருக்கும். ஆனா மனதை அடக்கியவர்கள் புண்ணிய தீர்த்தங்களுக்கு செல்லும் போது, புண்ணிய இடங்களுக்கு செல்லும் போது அவங்க மனம் பக்குவப்பட்டு மனதை ஒன்றி மனதை ஒருமுகப்படுத்தி பகவானை நினைத்து அந்த பலனை முழுதாக பெற முடியும். ஆனா மனம் பக்குவப்படாதவங்க போகும்போது என்ன ஆகும்னா பல பேர் மேல குற்றம் சொல்றது, பராக்கு பாக்குறது, எதை வாங்கலாம் அப்படின்னுட்டு அங்க போய் அங்க இருக்கிற இடத்துல எதையெல்லாம் வாங்கலாம், அப்ப மற்றவங்களை எப்படி கிண்டல் பண்ணலாம், இப்படி பல விதங்கள்ல அவங்க தவறு செய்வாங்க. ஏன்னா இருக்கிற இடத்துல கூட நாம தவறு செஞ்சா தெரியாது. ஆனா புண்ணிய தாமங்கள்ல போய் பல தவறு செய்யும் போது அது பல மடங்காக நம்மளுக்கு திருப்பி அது தாக்கிரும் நம்மள. சோ அதுக்கு இருக்கிற இடத்துல இருக்கிறதே மேல். அப்ப இங்க என்ன சொல்லப்படுறது? அப்ப போக கூடாதா? அப்புறம் எப்படி பக்தி பண்றது? இப்ப இருக்கிற இடத்துல இருந்தே ஒருத்தர் வந்து மிகவும் தூய்மையான நிலையில் பகவானுக்கு பக்தி தொண்டு புரியும் போது தாம் இருக்கும் இடத்திலேயே அவங்க அந்த இடத்தை வந்து பிருந்தாவனமா மாக்கியிருக்காங்க. எங்கெல்லாம் பக்தர்கள், தூய பக்தர்கள் இருக்கிறார்களோ அதெல்லாம் பிருந்தாவனம், அதையெல்லாம் புனித ஸ்தலம். அதனாலதான் நம்ம குரு மகராஜ் எல்லாம் வந்து ஓடி போய் அவரை பாக்குறோம், அவரை வந்து நமஸ்கரிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஏன்னா இப்ப ஒரு தூய பக்தர் வீட்டுக்கு வரும்போது தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னு சொல்லி துலாயாம லவே நாபி ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய. அந்த பகவத் சங்கம் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு எல்லா தீர்த்தங்களும் அவருக்கு அவங்க கூடயே கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த இடம் வந்து மங்கள தூய்மை அடைகின்றது. இப்போ ஒருத்தர் வந்து மிகவும் தூய்மையான நிலையில பக்தி தொண்டு பண்றவர்கிட்ட அந்த இடம் போனீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அவங்க கூட பேசலாம், இன்னும் கொஞ்சம் கூட அவங்க கூட இருக்கலாம்னு தோணும். ஆனா நீங்க வேண்டாத ஒரு வீட்டுக்கு, அதாவது குற்றம் செய்பவர், எப்பவுமே புறம் பேசுபவர், தகாத வார்த்தை சொல்பவர், தகாத செயல்களை செய்பவர், இவங்க கிட்ட போனீங்க, வீட்டுல இருந்து எவ்வளவுதான் பெரிய பெரியவா இருந்தாலும் அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்துடணும். ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மள வந்து தாக்கும். அங்க இருக்கவே பிடிக்கல, எனக்கு சீக்கிரம் ஓடணும் போல இருக்கு இந்த இடத்த விட்டு அப்படிங்கிற ஒரு தாட்டு வரும் மனசுல, அந்த எண்ணம் வரும். சோ யார் ஒருவர் பகவானுக்கு பக்தி தொண்டு முழுவதுமாக இறை அன்பை வளர்த்து கொண்டு செய்யறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, தன்னை சுற்றி அந்த சத்திய யுகத்தையே உருவாக்கி விடுகிறார். நாம இருக்கிறதோ கலியுகம். ஆனா ஒரு தூய பக்தர் வந்து தன்னை சுற்றி அந்த சத்திய யுகத்தையே உருவாக்கி விடுகிறார். ஏன்னா அங்க தர்மம் நிலைத்திருக்கிறது. சத்திய யுகத்துல என்ன நிலைத்திருக்கிறது? தர்மம் நிலைத்திருக்கிறது, சத்துவகுணம் நிலைத்திருக்கிறது. ரஜோகுணம் வந்து இப்போ அடுத்த யுகத்துல, அடுத்த 2 யுகத்துல ரஜோகுணம். இப்ப கலியுகத்தினோட குணம் என்ன? ஹரே கிருஷ்ணா. கலியுகத்தோட குணம் என்ன? ரஜோகுணம். தமோ குணமும் ரஜோகுணம். தமோ குணம் மேக்சிமம் மக்கள் வந்து அறியாமையில் இருக்கிறாங்க. அறியாமைங்கிறது என்ன குணம்? தமோ குணம். அப்போ சத்துவகுணத்தினோட தன்மை வந்துருது. ஒரு பக்தர்கிட்ட நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் போதோ இல்ல நம்ம பாகவதம் கேட்கும் போதோ என்ன ஆகுது, அங்க சுத்த சத்துவ குணம் கூட மேலோங்குகின்றது. அப்போ இப்ப பகவானை நம்ம வந்து ரொம்ப நெருங்கி பகவானோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம். பாகவதம் படிக்கும் போது பகவானுடைய தொடர்புல நம்ம நெருங்கி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம ஆத்மா ஆனந்தமா இருக்கு. அந்த சுத்த சத்துவ குணம் இங்க மேலோங்கி இருக்கு. இப்ப யாரெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சிம்டம் இருக்கும். எங்கெல்லாம் பாகவதம் படிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் தேவர்கள் சூட்சுமமாக வந்து வணங்குகின்றார்கள். நாம எல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டு இப்ப பாகவதம் படிக்கிறோம், அதனோட மகிமை தெரியல. ஆனா தேவர்களுக்கு தெரியும் அந்த மகிமை. பாகவதம் படிக்கிறது எல்லார் கையிலயும் பாகவதம் கிடைச்சிடாது. எல்லாரும் படிச்சிடவும் முடியாது, அதை கேட்டு விடவும் முடியாது. தூய பக்தர்கள் சங்கமம் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் வந்து உன்னதமான குணம் மேலோங்கி இருக்கும்.
இப்ப அந்த பகவத் சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேன்மையானது. ஏன்னா அங்க வேற எந்த இது பேசப்படுறது கிடையாது. சில மணி நேரங்களாவது அவர்கள் புற சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு பகவானுடைய ஆழ்ந்த சிந்தனையில் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கஷ்டங்களை மறந்து, பௌதீக நிலையை மறந்து ஆன்மீக நிலையில் வீற்றிருக்கிறார்கள். அப்ப என்ன ஆகுது? அங்க சத்துவ குணம் மேலோங்கி இருக்கிறது, சுத்த சத்துவ குணம் கூட இருக்கின்றது. அங்க வைகுண்ட நிலை இருக்கின்றது. சோ அவங்க வைகுண்டத்திற்கு போகாமலேயே அங்கோட்டு வைகுண்ட நிலை உருவாகி இருக்கிறது. நம்மளே இப்ப எங்க இருக்கோம்? வைகுண்ட நிலையில இருக்கிறோம். அங்கெல்லாம் இப்படித்தான் பரவசமா இருப்பாங்க வைகுண்டத்துல. என்ன, பகவானை பற்றி பேசிக்கொண்டும் மேன்மையாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தங்களை மறந்து அங்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது, போலி கௌரவம் எல்லாம் கிடையாது. ஐயோ நான் ஆடுனா என்னை பார்த்து பலர் சிரிப்பாங்களே, ஐயோ பகவானை பத்தி பேசுனா அது என்ன நம்மளுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க சிறிதும் கூச்சமின்றி, அந்த கூச்சம் எதுக்கு வருது? நம்மளுக்கெல்லாம் பௌதிகத்துல ஆழ்ந்திருக்கிறதுனால பகவானை பத்தி பேசுறது, இவங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது, இந்த மாதிரி எல்லாம் இங்கெல்லாம் நிறைய நிலைகள் இருக்கும். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. எப்பொழுதும் பகவானை பற்றி பேசிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் மெய் மறந்திருப்பாங்க. சததம் கீர்த்தயந்தோமாம் இதந்த சித்திரோட விரதாக அப்படின்னு சொல்லி. சோ இந்த நிலைதான் இங்க இருக்குது. அப்போ பகவான் யாரு? தூய்மையானவற்றில் தூய்மையானவர். இப்போ ஒரு சங்கத்தோட கலக்குறீங்க, ஒரு திருடங்கோட கலக்குறீங்க, அப்ப என்ன புத்தி வரும்? திருட்டு புத்தி வரும். ஒரு மில் அசோசியேஷனோட கலக்குறீங்க, அப்ப என்ன புத்தி வரும்? எப்படி வியாபாரம் பண்ணலாம்னு வரும். இப்ப பக்தர்கள் சங்கத்தோட கலந்துருக்கிறீங்க, இப்ப என்ன வரும்? பக்தி எப்படி பண்றது, பகவான்கிட்ட எப்படி நெருங்கிறது, பகவானுடைய எண்ணங்கள் மேலோங்கி கொண்டே இருக்கும். தொடர்ந்து அந்த சங்கத்துல இருக்கும் போது சங்கத்தினால பக்தி முன்னேறிட்டே இருக்கும். உங்களோட பக்தி என்னைக்கும் குறைவே இருக்காது. மேலும் 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 பெருகிக் கொண்டே இருக்கும்போது அங்க ஆனந்தம் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதே சமயம் நாம் தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு புரியுதா இல்லையா தெரியாது, நாம தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தூய்மைப்படுத்தும் ஒரே சக்தி எதுக்கு இருக்கு? பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலை, பெருமைகள் அடங்கிய இந்த பாகவதத்திற்கு மட்டுமே உண்டு. அதனாலதான் பாகவதம் அமல புராணம். மலை அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, அசிங்கம். அமல அப்படின்னா மிகவும் தூய்மையானது. இப்ப பாகவதம் தூய்மையானது, அப்ப பாகவதத்தை படிப்பவர்களும் தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப பகவானுடைய நெருக்கம் மிகவும் அதிகமாகிறது. அப்ப பகவான் யாரு? பகவானுக்கு பக்தர்களுக்கு என்ன இணைப்பு? பக்தி தொண்டு. அப்ப பகவானை போல பக்தர்களும் அதே குணங்களை பெறுகிறார்கள். அப்ப பகவானும் இங்க நாமளும் அதே குணத்தோட இருக்கிறோம். திருடங்கோட போனா திருடனோட குணம், இப்ப பகவானை பத்தி பேசுறதுனால பகவானோட குணம். சோ இப்ப பகவானோட குணத்துல இருக்கிற நம்மளுக்கெல்லாம் கெட்டதை அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாது, கெட்டதை நினைக்க முடியாது, கெட்டதை பேச முடியாது, கெட்டதை செய்ய முடியாது. அதே சமயம் நற்சிந்தனைகள் மேலோங்கிட்டே இருக்கு. அப்ப இது எப்படி நடக்குது? ஒரே நாள்ல நடக்குதா? டே பை டே, டே பை டே, டே பை டே, டே பை டே. இது சிறுக 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 நாம முன்னேறிட்டே போயிட்டு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சைமல்டேனியஸா நாம போயிட்டே இருக்கோம். படிக்க அடுத்தது ஸ்லோகம் 26. யசோஸ்தத் ஸ்நான விபஷ்ட நம நவ குங்கும பிச்சரம் பித்ருஷோ அபி பிபந்தி அம்ப வாயயந்தோ கஜீக. ஹரேக்ஷா மாதாஜி, நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. தேவ மகளிர் நீராடும் பொழுது அவர்கள் உடலில் இருந்த குங்குமமும் மஞ்சளும் நீரில் கலந்து அந்நீர் மஞ்சள் வண்ணமும் நறுமணமும் பெறும். அங்கு நீராடுவதற்கு தங்கள் துணைவியான பெண் யானைகளுடன் ஆண் யானைகளும் வரும். அதை தாகம் கொள்ளாதிருந்தும் அந்நீரை பருகும். அப்போ அவங்க எல்லாம் நீராடுறப்போ அவங்களோட உடல் இருக்கிற அந்த நறுமணம், அவங்க நீராட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அவங்க நீரை பார்க்கும் போது, எப்படி ஒரு குழந்தை நீரை பார்த்த உடனே அதுல தத்தி தத்தி கையை தட்டி அத தண்ணியில எல்லாம் விளையாடணும் விரும்பும். அது போல தேவ மங்கையருக்கு அந்த ஆசை இருக்கு. அப்போ அந்த நீர்ல யானைகள் தாகமே இல்லாத இருந்தா கூட அந்த நீரை பருகும். ஏன்னா அது மங்களகரமானது.
ஸ்லோகம் 27. தாரஹேம மகாத்ரத்ன விமான சத சங்குவாம் ஜூஷ்டாம் புண்ணியஜன ஸ்திரிபீர் யதாகம் சதடித் கணம். மொழிபெயர்ப்பு. தேவலோகத்தைச் சேர்ந்தவர்களின் புஷ்பக விமானங்கள் பொன், மணி, முத்து போன்ற மதிப்புமிக்க ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். தேவலோக வாசிகள் மின்னலினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மேகங்களைப் போல் தோன்றுவர். பொருளுரை. ஸ்லோகம் குறிப்பிடும் புஷ்பக விமானங்கள் தற்கால விமானங்களிலிருந்து வித்தியாசமானவைகளாகும். ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் இது போன்ற வேத இலக்கியங்கள் எல்லாம் விமானங்களை பற்றிய பல்வேறு விளக்கங்களை கூறுகின்றன. ஒவ்வொரு உலகத்திலும் ஒவ்வொரு விதமான விமானங்கள் இருந்திருக்கின்றன. இப்பூமியில் உள்ள விமானங்கள் இயந்திரங்களினால் பறக்கின்றன. ஆனால் மற்ற கிரகங்களிலோ விமானங்கள் மந்திரங்களினால் பறக்கின்றன. தேவலோக வாசிகள் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு சென்று மகிழ்ச்சி அடைவதற்கு அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சித்தலோகம் போன்றவைகளில் இருப்பவர்களோ விமானங்களின் உதவியே இன்றி பல்வேறு கிரகங்களுக்கும் போய் வருவர். இவ்வழகிய விமானங்கள் இங்கே வானத்தோடு ஒப்பிடப்படுகின்றன. ஏனெனில் அவைகளும் வானத்தில் தானே பறக்கின்றன. மேலும் அதில் பயணம் செய்பவர்கள் மேகக்கூட்டங்களோடு ஒப்பிடப்படுகின்றனர். பேரழகிகளும் தேவதைகளும் மின்னலோடு ஒப்பிடப்படுகின்றனர். இறுதியாக தேவலோகத்திலிருந்து கைலாய பர்வதத்திற்கு பறந்து வரும் விமானங்களின் கண்கொள்ளா காட்சியும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. இங்க இந்த பௌதிக உலோகங்கள்ல விமானம் அப்படின்னா பூமியில பார்த்தேன் அப்படின்னா நாமெல்லாம் செயற்கையாக செய்த விமானங்கள், அதுல பெட்ரோல் அடிக்கணும், நிறைய என்ஜினை பொருத்தணும். அதுல ஒரு ஒயர் தப்பா இருந்தா கூட அது டபால்னு கீழே விழுந்துரும். எத்தனையோ ஆக்சிடென்ட் விமானங்கள்ல ஆயிருக்கு. இப்ப கூட சமீபத்துல நடந்தது. ஆனா அங்கெல்லாம் அப்படி கிடையாது. மனசுல நினைச்சாலே அவங்க முன்னாடி அந்த புஷ்பக விமானம், அதுக்கு பெட்ரோல் எல்லாம் தேவை கிடையாது. நினைச்சாலே அது வந்துரும். அவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த விமானங்கள்ல ஏறி தேவர்கள் அவங்க ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்திற்கு மகிழ்ச்சியா போவாங்க. ஆனா சித்தர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அது கூட தேவை கிடையாது. சித்தலோகத்துல தேவலோகத்துக்கு மேல சித்தலோகம். அந்த சித்தலோகத்துல அவங்க இப்ப எப்படி நாம கஷ்யப்ப முனிவர், தேவஹூதி அவங்க எப்படி நினைச்ச உடனே ஆகாயத்துல ஒரு பெரிய விமானம் போல ஒரு வீட்டையே கட்டிட்டாங்க. அந்த வீட்டிலேயே பறந்து பறந்து எல்லா கிரகங்களுக்கும் போய் அவங்க இன்பத்தை அனுபவித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அவங்களுக்கு அந்த விமானம் கூட தேவையில்லை. அவங்க மனசுல நினைச்சாலே அங்க போயிருவாங்க. தானா பறந்து போயிருவாங்க. இப்படி ஒவ்வொரு லோகத்திலையும் பயணம் செய்ய வேறு வேறு விதங்கள் இருக்கு. அப்ப அங்க தேவதைகள், பேரழகிகள் அவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க மின்னல் மாதிரி இருப்பாங்களாம், அவ்வளவு பளிச்சுன்னு. அவங்கெல்லாம் இறுதியா தேவலோகத்திலிருந்து கைலாய பர்வதத்திற்கு பறந்து வரும் விமானங்களின் கண்கொள்ளா காட்சியும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அவங்க எல்லாம் சிவலோகத்திற்கு ரொம்ப எளிமையா போய் வருவாங்க அப்படின்னு. ஏன்னா சிவலோகத்துக்கு கூட போலாம், வைகுண்ட லோகத்துக்கு தேவர்கள் எல்லாம் போக முடியாது. அதையும் நாம இங்க முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா வைகுண்ட லோகத்திற்கு அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியாது. அடுத்த ஸ்லோகம் 28. ஹித்வா யசேஸ்வர புரிம் பணம் சௌகந்திம் ஜக்தத் திருமை காம துகை ஹிருதயம் சித்திர மால்ய பவச்சதைக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு தேவர்கள் பறந்து வரும் பொழுது பலவண்ண மலர்களும் கணிதமும் மரங்களும் கற்பக விருட்சங்களும் கனிகளும் மரங்களும் கற்பக விருட்சங்களும் நிறைந்திருக்கும் சௌகந்திக வனத்தினை கடந்து சென்றனர். அவ்வாறு வனத்தினை கடந்து செல்கையில் அவர்கள் யக்ஷேஸ்வரத்தின் பகுதிகளையும் கண்டனர். பொருளுரை. யக்ஷேஸ்வரன் என்பது குபேரனையும் குறிப்பதாகும். தேவர்களின் பொருளாளர் இவர்தான். தேவ இலக்கியங்கள் அவரை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் மிகப்பெரிய தனவந்தர் என்று கூறுகிறது. இச்லோகங்களில் இருந்து கைலாய மலை குபேரனின் இருப்பிடத்திற்கு அருகில் இருப்பதாக தோன்றுகிறது. மேலும் அது அங்கே ஏராளமான கற்பக விருட்சங்கள் இருப்பதாகவும் கூறுகிறது. பிரம்ம சம்ஹிதையிலிருந்து கற்பக விருட்சங்கள் ஆன்மீக உலகில், அதுவும் சிறப்பாக கிருஷ்ணர் உரையும் கிருஷ்ணலோகத்திலேயே மிக அதிகமாக இருப்பதாக அறிகிறோம்.
கிருஷ்ணரின் அருளினால் இக்கற்பக விருட்சங்கள் சிவபெருமானின் கைலாய மலையிலும் இருப்பதாக அறிகிறோம். இதிலிருந்து கைலாயமும் கிருஷ்ணரின் உறைவிடம் போன்ற மிக சிறப்பு வாய்ந்தது என்று தெரிகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிரம்ம சங்கீதியில கற்பக விருட்சங்கள் கிருஷ்ணர் உரையும் கிருஷ்ணலோகத்துல அதிகமா இருக்குது அப்படின்னு கற்பக விருட்சங்கள் அப்படின்னாலே அதுக்கு கீழே நின்னு எதை கேட்டாலும் நம்மளுக்கு தரும். நம்ம பிரம்ம சங்கீதியில பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சிந்தாமணி பிரகரசத் பசுகல்ப விருக்ஷோ லக்ஷா விருதே சிசுரபி ரவிபாலயம் லக்ஷ்மி சகசிரசத சம்பிரம சேவியமானாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அப்போ அந்த கற்பக விருஷங்கள் அங்க வந்து நிறைந்திருக்கும். அது போலவே இங்க சிவபெருமானோட லோகத்துல கூட கைலாய மலையில கூட கற்பக விருஷங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. கிருஷ்ணர் இருக்கிற இடம் மாதிரியே கைலாயமும் சிறந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க வந்து குபேரனோட இடம் கூட யசேஸ்வரன் அப்படின்னு குபேரன் சொல்லப்படுறார். ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் அங்க பினான்சியர், மிகப்பெரிய செல்வந்தர். குபேரன் அப்படின்னாலே இப்ப சைனா பொம்மை குபேரன் சொல்லி ஒரு மூட்டை தூக்குற மாதிரி எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாங்க. குபேரன் அவர் வந்து செல்வ வளம் மிக்கவர், பெரிய செல்வ பொக்கிஷத்தையே அவர் வச்சிருக்காரு. அவர் தான் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்றதா சொல்லப்படுது. அடுத்து ஸ்லோகம் 29. ரக்த கண்ட ககாணிக ஸ்வர மண்டித சத்பதம் கலஹம்ச குல பிரேஷ்டம் கரதண்ட ஜவாசயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தெய்வீக வனத்தில் கழுத்தில் சிவப்பு வனம் கொண்ட பறவைகள் தேனீக்கள் ரீங்காரத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தன. அந்த ஏரிகள் உறுதியான தண்டினை உடைய தாமரை மலர்களினாலும் ஒளி எழுப்பு கொண்டு அங்கும் இங்கும் ஓடும் அன்னக்கூட்டங்களினாலும் மிகவும் எழில் வாய்ந்ததாக இருந்தன. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை இருங்க மாதாஜி. அவ்வனத்தின் அழகு பல்வேறு ஏரிகளினால் அழகு மிக்கதாக விளங்கியது. அந்த ஏரிகள் தாமரை மலர்கினால் எழிலூட்ட பெற்றும் அன்ன சேவல்கள் தங்கள் பேடைகளுடன் கூட்டம் கூட்டமாக நீத்த பெற்றும் பறவைகளின் கீதமும் தேனீக்களின் ரிங்காரமும் நிறைந்திருந்தன. இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டதால் அந்த இடம் எத்தனை எழில் மிக்கதாக இருப்பதென்று அதை கடந்து கொள்கையில் தேவர்கள் எவ்வாறு அச்சூழலில் மனம் மகிழ்ந்திருப்பார் என்றும் ஒருவரால் யூகிக்க முடியும். இப்பூவுலகில் எத்தனையோ பாதைகளும் எழில்மிக்க இடங்களும் மனிதர்களால் உண்டாக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் இஸ்லோகங்கள் குறிப்பிடும் கைலாய மலையின் எழிலுக்கு அருகில் வைத்து ஒப்பிட இயலாதவையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ கைலாய மலை வந்து இவ்வளவு அழகாக எழிலுற்று விளங்கியது.